லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப ஈஸியா குவிக்கா ஒரு 1 பாட் தேங்காய் சாதம் பண்ணி பாருங்களேன். அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்குங்க. நம்ம இதுக்கு தேங்காய் பாலெல்லாம் எடுக்க போறது இல்ல, ஆனா தேங்காய் பால் சாதம் டேஸ்ட்லயே இருக்குங்க. நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற புழுங்கல் அரிசி தாங்க. இந்த டம்ளர்ல 2 டம்ளர் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா அதுலயே 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல பொடிச்சு கூட எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 2, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எல்லாமே வெட்டிக்கலாம். இஞ்சி மட்டும் இடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா 1 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பச்சை மிளகாயும் பெரிய வெங்காயம் மட்டும் வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நெய் சூடானதுமே முந்திரி போட்டு வறுத்துட்டு அந்த வறுத்த முந்திரியை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கடைசியில சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும். முந்திரி இல்லைன்னா 1 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊத்திட்டு நீங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்ப அதே குக்கர்ல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃபிளவர் ஆயில் ஊத்திக்கிறேங்க. பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம வெட்டி வச்சிருக்க பொருள் எல்லாமே சேர்த்துட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கணும். பிரியாணி இலையோடவே பட்டை கிராம்பு சேர்க்கணும். அதை நான் சேர்க்க மறந்துட்டேன். அதனால இப்ப கூட சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு சேர்த்திருக்கேன். உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கணும், ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சிம்ல வச்சு இந்த வெங்காயமும் பச்சை மிளகாய் பூண்டு எல்லாமே நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் சேர்த்து வேக வைக்க கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் பால் எடுத்து அந்த பாலை ஊத்தி தான் நம்ம அரிசியை வேக வைக்க போறோம். அதே மாதிரி நான் பால் எடுக்காம அந்த தேங்காயை அப்படியே சேர்த்திருக்கேன். கூட நம்ம ஊற வச்ச அரிசி தண்ணி வடிச்சு சேர்த்திருக்கேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. யூஸ்வலா நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊத்துவோம். ஆனா இதுக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் 5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நீங்க சீரக சம்பா அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டா இருக்குங்க. இப்ப குக்கர் மூடி வச்சுட்டு ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு 15 நிமிஷம் டைமர் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அடி பிடிக்காம குழஞ்சும் போகாம சூப்பரா 1 பாட் தேங்காய் சாதம் ரெடி ஆயிரும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரியை உள்ள சேர்த்துட்டு லைட்டா மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க முட்டை மசாலா பண்ணிக்கலாம், இல்ல மஷ்ரூம் எது வேணும்னாலும் பண்ணிக்கலாம், இல்ல பொட்டேட்டோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஒயிட் குருமா வேணும்னா அந்த மாதிரி கூட நம்ம தேங்காய் பால் சாதத்துக்கு பண்ற மாதிரி ஒயிட் குருமா பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க. சுட சுட சாப்பிடவும் சூப்பரா இருக்கும், ஆறினாலும் அல்டிமேட்டா இருக்கும்.